நானும் வரேன்பா. வாடா. மறந்துட்டேன், குடிக்க தண்ணி வாங்கிட்டு வரியா? ஓகேமா. பண்ணல அவனை விட்டுருங்க. சொன்னா கேளுமா, போமா. என் பையன் இப்படியே அழுதுகிட்டு ஓட போகுது. வயசு பொண்ண அலக்கழிக்கிற கவலை அவருக்கு இல்ல. அவரை நினைச்சாலே அதான் இல்ல, நீ அவ்வளவு சொன்னது வெளியில வரணும், அவன் ஜாலியா ஊர் சுத்தணும், பொறுக்கித்தனம் சொல்லுச்சு. நான் மனசு கேட்காம இத பாரு, எந்த அம்மாவும் ஜெயிலுக்கு போயிடுவாங்க. ஐயோ, யார் யாரெல்லாம் மண்ணை வாரி தூத்த போறாங்களோ தெரியல. யாரையோ பழி வாங்குறதா நினைச்சுக்கிட்டு நான் வக்கீல்கிட்ட பேசிட்டேன். 3வது கேஸ் நம்ம வாங்க போல. அதையும் மீறி எக்கு தப்பா ஏதாவது எனக்கு இருக்கிறது ஒத்தமா தரம். என் பையனுக்கு எதுவும் ஆகக்கூடாது. குறைஞ்சபட்சம் தண்டனையாவது தள்ளி போட பார்க்கலாம். அரசி 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 குமரவேலோட வீட்டுல கொஞ்ச நாள் அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். நியாயமான காரணங்கள் இருந்தது யுவர் ஆனர். அப்கோர்ஸ். குமரவேல் அரசியை மிரட்டினாரு. எப்படி இருக்கு, அதனால மொத்த குடும்பமும் அவமானப்பட்டிருக்கு. அவரோட வீட்டுல வாழ்ந்திருக்காங்க. எல்லாரும் அரசிய நல்லா தான் பாத்துக்கிட்டாங்க. வீட்டுல நல்ல அரசி சந்தோஷமா எல்லாம் வாழல. அங்கேயுமே இல்ல யுவர் ஆனர். பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு அரசியை கடத்தி அவர் இந்த கோர்ட் ஒரு முன் உதாரணமாக விளங்க வேண்டும் என்று நான் எல்லா குற்றச்சாட்டுகளுமே ஆதாரப்பூர்வமா சொல்லாத. நான் தான் தப்பு பண்ணேன். யுவர் ஆனர், இவர் பேசுறத நீங்க பெருசா எடுத்துக்க. எங்கள் தரப்பு நியாயத்தை சொல்ல எங்களுக்கு இன்னும் குற்றம் சாட்டப்பட்டவரே குற்றத்தை ஒத்துக்கிறாரு. டைம் எல்லாம் கொடுக்க முடியாது. போய் உட்காருங்க. உனக்கு ஏதாவது சொல்லணுமாமா? சொல்லுமா, சொல்லு. நேரமாச்சுப்பா, கிளம்புமா? என்னப்பா? அப்பா என்ன பேசணும்? அப்பா, இவளுக்காக நீங்க என்னைய தப்பா நினைச்சிடாதீப்பா. நீங்க தான் என்னோட நம்ம இந்த கேஸ் வாங்கிடலாம்ப்பா. ஏப்பா திடீர்னு இப்படி சொல்ற? ஏப்பா அவங்கள உண்டுல ஆக்கி விட்டுறாப்பா. யாரு? அரசி. ஏப்பா பாத்தீங்கள பொம்பளை பிள்ளை எதுக்கு போலீஸ் கூட்டுக்கு போனது எதுக்கு தானா? சொல்லுப்பா. அப்பா என்ன கோமதி? அப்பா வேணாம் விட்டதுப்பா. குமரவேல் கோவம் இருக்கு, சாகர வரைக்கும் அந்த கோவம். ஆனா எனக்கு உடன்பாடே இல்லப்பா. எல்லாருமே என்னை ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டாப்பா. அவங்க எல்லாரும் பாவம்பா. இந்த கேஸ யோசிக்கவே இல்லையப்பா. ஒரு பொண்ணோட வாழ்க்கையை சதைச்சுக்கிற அவனை அவனோட அப்பா எப்படி வளர்த்தாலோ அவன் அப்படி ஏற்கனவே தேரவே முடியாம போயிரும்பா. இல்லனாலும் உங்களுக்காக இல்லனா
அன்னைக்கு ஒரு நாள் அம்மாச்சி நம்ம வீட்டுக்கு அம்மாச்சிய ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்துட்டு வந்து போகாம அம்மா கிட்ட பேசாம இருந்ததுக்கே இருக்காக. அவ 2 பேருக்கும் எம்பட்டு வலிக்காலாவது சந்தோஷமா இருக்கணும்னு அம்மாச்சியோட அம்மாவும் அம்மாச்சியும் வாழ்ந்துட்டு இருக்காப்பா. அம்மாவையும் அம்மாச்சியையும் கூட இல்ல அம்மாச்சிக்காக இந்த கேஸ வாபஸ் இல்ல. யாராவது உன்னை ஃபோர்ஸ் பண்ணாங்களா? இது நான் சுயமா எடுத்த முடிவுதான். அவரே தப்ப ஒத்துக்கணும்னு நினைச்சேன், அது நடந்துருச்சு. அதுக்காக இவரை நமக்கு வீட்ல இருக்கிற வேலை வருத்தப்பட்டு இப்ப எதுக்கு அரசி அவன் பக்கம் பேசிட்டு இருக்கா? என்னப்பா இது, கேஸ வாபஸ் வாங்குறான்றா? எனக்கு நடந்தது பெரிய துயரம்தான். அதையெல்லாம் என் மனசுல வச்சு ஹலோ டீஸ், வெல்கம் பேக் டு மைக்ரோ சேனல். நம்ம வந்து இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னா கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க நம்ம ஊரு போச்சம்பள்ளிக்கு தான் வந்திருக்கோம். நம்ம இங்க எதுக்காக வந்திருக்கோம்னா, ஆக்சுவலா இங்க ஆல்ரெடி நாங்க பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். என் தங்கச்சியோட மேரேஜ்க்காக கொஞ்சம் ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே நாங்கள் காம்போல வாங்கியிருந்தோம். எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதோட ஃபீட்பேக்காக நான் என்ன பண்ணேன்னா, இங்க வந்து கேட்கலாம், சரி நம்ம வியூவர்ஸ்க்காக ஏதாவது ஆஃபர்ஸ் ஏதாவது கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் வந்தா. நியூ இயர் ஆஃபர் போயிட்டு இருக்கு, நெக்ஸ்ட் பொங்கல் ஆஃபர்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ நீங்க காமிச்சீங்கன்னா இன்னும் பெஸ்டா நல்லா இருக்கும் அப்படின்னாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்க வந்திருக்கோம். இங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இல்லாத ஐட்டமே கிடையாது, எல்லாமே இருக்கு. வந்தா ஒரே ஷாட்ல எல்லாமே வாங்கிட்டு போயிடலாம், வேற எந்த கடைக்கும் போக தேவையில்ல. ஃபர்னிச்சர் ஐட்டம்னா ஃபர்னிச்சர் இருக்கு, அதே மாதிரி மொபைல் ஐட்டம்னா மொபைல் ஐட்டம்ஸ் இருக்கு, எக்கச்சக்கமான ஐட்டம்ஸ் இருக்கு. நீங்க அப்படியே பாருங்களேன், ஒன்றும் இல்லை. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லா ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸ் ஃபுல்லா காமிச்சிருப்பாங்க. அப்படியே உள்ள பார்த்தீங்கன்னா லைட்டிங் எல்லாம் இருக்கு. அதே மாதிரி ஹோம் அப்ளையன்சஸ், டிவியா இருக்கட்டும், சோஃபாவா இருக்கட்டும், ஃப்ரிட்ஜா இருக்கட்டும், இல்ல பியூரிஃபையரா இருக்கட்டும், எல்லாமே இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரே முன்னாடி நம்ம கடை பேரை சொல்லணும். அது என்ன கடைனா நம்ம ராம் டிவி சென்டர் தான். அது எங்க இருக்குன்னா, நம்ம 4 ரோட்ல இருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டா நீல்கிரிஸ் பேக்கரி வரையும் வந்தோம்னா ஒரு 100-200 மீட்டர்ஸ்ல கடை லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு 2 சைடுமே இருக்கு. இந்த ஷாப்போட லொகேஷனுமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. சரி, நம்ம என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்குன்னு நம்ம போய் பார்த்துலாம் வாங்க. சார் என்ன பாக்குறீங்க? நான் ஆக்சுவலாக என் தங்கச்சியோட சீர்வரிசைக்காக நிறைய பொருள்லாம் வாங்கியிருந்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நியூ இயர் ஆஃபர் போயிட்டு இருக்கு, பொங்கல் ஆஃபர் போயிட்டு இருக்கு அப்படின்னாங்க. என்னென்ன ஆஃபர்ஸ்லாம் நான் நம்ம கிட்டே இருக்கு வாங்க, என்ன ஆஃபர்ஸ்னு பார்த்துக்கலாம். மொபைல் செக்ஷன் சார். மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்ட்ராய்டு ஃபோன்ஸ் இருக்குது, ஐஃபோன்ஸ் இருக்குது, அதாவது விவோ, ஓப்போ, சாம்சங், ரியல்மி, நம்மகிட்ட எல்லா மாடல்ஸும் இருக்குது. விவோ வச்சிருக்கீங்க, ஓப்போ வச்சிருக்கீங்க, நெக்ஸ்ட் சாம்சங் வேற என்ன பிராண்ட் இது இல்லாமல் இருக்கு? நம்ம விவோ, ஓப்போ, இது ரியல்மி, இதுதான் டாப் எம்ஐ. ஓகே, இப்போ ஏதாவது நியூ மாடல்ஸ் வருதுன்னா நீங்க அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி தருவீங்களா? நியூ மாடல் ரீபுக்கிங்ல அப்படி அரேஞ்ச் பண்றோம். இமிடியேட்டா நம்ம லான்ச் அன்னைக்கு நம்ம கிட்டயும் ஸ்டாக் வந்துடும், எல்லா பிராண்டும். ஏதாவது நம்மளுக்கு வேணும் அர்ஜென்ட்டா, இந்த ஸ்பெசிபிக் மாடல் வேணும் அப்படின்னா கூட வாங்கி இன்னைக்கு புக் பண்ணீங்கன்னா நாளைக்கே தந்துடுவோம். சூப்பர். ஸ்பெசிபிக் இருந்தா அதோட இல்லாம நிறைய ஆக்சசரிஸ் இருக்குல்ல, எல்லா ஆக்சசரிஸ் இருக்கு. அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரிம்மர் இருக்கு, ஹேர் ட்ரையர், ட்ரிம்மர், அப்புறம் ப்ளூடூத் ஸ்பீக்கர் எல்லாமே அவைலபிளா இருக்கு. சோ ப்ளூடூத் இயர்ஃபோன்ஸ் எல்லாமே இருக்கு. ப்ளூடூத் இயர்ஃபோன்ஸ் எல்லாமே இருக்கு, பட்ஸ் இருக்கு. சோ இது இல்லாம வேற ஏதாவது வாட்சஸ் அந்த மாதிரி இருக்கா? ஸ்மார்ட் வாட்சஸ் இருக்கு, ரெகுலர் வாட்சஸும் இருக்கு. என்னன்னா ஸ்மார்ட் வாட்ச் இருக்கு, ரெகுலர் வாட்சஸும் இருக்கு. ஓகே ஓகே, ஃபாஸ்ட் ட்ராக்லாம் வச்சிருக்காங்க.
இந்த சைடு ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ஹேண்ட்லாக் வாட்சஸ் வச்சிருக்காங்க. இந்த சைடு ஃபுல்லாவே டிஜிட்டல் வாட்சஸ் வச்சிருக்காங்க. அப்படியே இந்த சைடு பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே இந்த அடாப்டர், மொபைல் ஆக்சசரிஸ் எல்லாமே வச்சிருக்காங்க. சூப்பர். இந்த ஏரியா ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ், இந்த மொபைல் ஹெட்ஸ் மட்டும் இந்த